எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. தேர்தல் களம் மெல்ல மெல்ல சூடுபிடித்து வருகின்றது. கட்சி தாவல்கள், கொப்பு தாவல்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா அவர்கள் யாருக்கு ஆதரவாக செயல்படுவார் என்பது புரியாத புதிராக இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அலிசாயர் மௌலானா தன்னுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரை கைவிட்டுவிட்டு ரணில் விக்ரமசிங்க அவர்களை நோக்கி போய்விட்டதாக தகவல்கள் கிடைக்கின்றன. இது இப்போது ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று உருவாகி இருக்கின்றது. அதாவது தலைவரை விட்டுவிட்டு கீழே உள்ள உறுப்பினர்கள் எல்லாம் வேறு கட்சிக்கு சென்று விடுவது. ஹக்கீம் அவர்களாக இருந்தாலும் சரி, ரிஷாத் பதியுதீன் அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இரண்டு பேரையும் விட்டுவிட்டு அவர்களுடைய உறுப்பினர்கள் வேறு பக்கம் சென்று விட்டார்கள். அவர்கள் இருவரும் மிக நீண்ட நாளாக விவாதித்து பொதுஜன மன்னிக்கவும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளிப்பது என்று முடிவெடுத்ததாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையில் கிழக்கிழங்கையை பொறுத்தவரையிலே கிழக்கு முஸ்லிம்களின் தாயகம். இந்த நாட்டை பொறுத்தவரையில் சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் என்று முக்கிய இனங்கள் காணப்படுகின்ற இந்த நேரத்திலே ஒரு தேசிய இனத்திற்கு குறித்ததொரு நிலப்பரப்பும் இருக்க வேண்டும். அந்த வகையில் முஸ்லிம்களுக்குரிய நிலப்பரப்பாக காணப்பட வேண்டும், வடக்கு தமிழர்களுக்குரிய நிலப்பரப்பாக காணப்பட வேண்டும், ஏனைய பகுதிகள் சிங்களவர்களுக்குரிய நிலப்பரப்பாக காணப்பட வேண்டும். இந்த அடிப்படையில் தான் எதிர்கால அரசியலை கொண்டு இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பொருத்தமாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது. எனவே இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்பவர்கள் யார் என்று உண்மையில் பார்த்தால் வடக்கையும் கிழக்கையும் வெவ்வேறாக பிரித்து தந்தவர்கள் மக்கள் விடுதலை முன்னணியினர். மாகாண சபைகள் உருவாக்கப்பட்டு முதலாவது தேர்தலே வடக்கும் கிழக்கும் இணைந்த மாகாணமாக காணப்பட்டது. பின்னர் அது பிரிக்கப்பட்டது. அதாவது தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள் முன்னர் ஏவிபி என்று குறிப்பிடப்பட்ட கட்சியினர் ஒரு வழக்கை தாக்கல் செய்து வடக்கையும் கிழக்கையும் இருவேறு மாகாணங்களாக பிரித்து தந்தார்கள். ஒன்று முழு இலங்கையும் ஒரே தாய்நாடாக இருக்க வேண்டும், அல்லது வடக்கு தமிழர்களுக்கும் கிழக்கு முஸ்லிம்களுக்கும் ஏனைய பகுதிகள் சிங்களவர்களுக்கும் என்று நிர்வாக அடிப்படையில் பிரிக்கப்பட வேண்டும். ஆனால் தாய்நாடு ஸ்ரீலங்கா என்கின்ற அந்த கோரிக்கையிலிருந்து யாரும் வெளியேறக்கூடாது. இதுதான் நாங்கள் விரும்புகின்ற எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நல்லதொரு நாட்டை அமைத்து கொடுக்கக்கூடிய சிந்தனையாக இருக்க முடியும். அந்த கிழக்கு முஸ்லிம்களுக்கு ஏனைய மாகாணங்கள் சிங்களவர்களுக்கு என்று குறிப்பிடுகின்ற இந்த விடயம் அது சமஷ்டியாக இருக்கலாம், அல்லது மாகாண சுயாட்சியாக இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த அடிப்படையில் செயல்படுவது சால சிறந்ததாக இருக்கும். இந்த சிந்தனையை இப்போதிருந்தே அரசியல் பேசுகின்றவர்கள் தங்களுடைய மனதிலே வளர்த்து இதற்கு அமைவாக செயற்படுவது இந்த நாட்டுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் சிறந்ததொரு
வளமான நாட்டை உருவாக்குவதற்கு வாய்ப்பாக